டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் கற்பண்ணா, டேய். இவனை கற்பண்ணா சொன்னா வரவே மாட்டான். டேய் கருவாயா, இங்கே வாடா. என்னடா பண்ணிட்டு இருக்க? எவ்வளோ நேரமாக கத்துறது? ஆ ஏண்டா, என்னடா காலையில் சீக்கிரமாக எந்திரிக்க மாட்டியா? கிளவி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, கொஞ்சம் நேரம் தூங்குனா தான் என்ன? எதுக்கு இப்படி காட்டு கத்து கத்துற? மாடு ரொம்ப சோகமாக படுத்துட்டு இருக்கு. உடம்புக்கு முடியலன்னு நினைக்கிறேன். நீ போய் மாட்டு டாக்டரை கூட்டிட்டு வா. சீக்கிரமாக போடா. நீ மாட்டுக்கு காப்படி கஞ்சி போட்டுட்ட, கரன்னு பாலை கறந்துருப்ப. அதுதான் அந்த எனர்ஜி எல்லாம் லாஸ் ஆகிருக்கும். அதுதான் இப்படி சோகமாக படுத்து கிடக்குது. முதல்ல மாட்டுக்கு நல்லா தீனி போடு கிளவி. அப்போ தான் மாடு ஹெல்த்தியாக இருக்கும். நீ எனக்கே கால் வயிறு கஞ்சி தான் ஊற்றுற, நீ எங்கே மாட்டுக்கு போட போகிற? அதான் மாடு இப்படி சுருண்டு போய் கிடக்கு. எதா இப்போ பாரு எப்படி எந்திரிச்சு நிற்குதுன்னு. அடப்பாவி, எதுக்குடா மாட்டை இப்படி எட்டி உதச்ச? அதே வாய் பேச முடியாத ஜீவன், அதை போய் இப்படி உதைக்கலாமா? ஏண்டா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? டே இங்கே பாரு, ஒழுங்காக போய் மாட்டு டாக்டரை கூட்டிட்டு வா. போகிறேன். நான் போகலன்னா நீ விட்டுடுவ. நான் போய் சீக்கிரமாக கூட்டிகிட்டு வரேன். ஒரு நாள் கூட இந்த வீட்டில் ரெஸ்ட் இருக்கா? எப்போ பார்த்தாலும் உனக்கும் மாடுக்கும் வேலை செஞ்சு செஞ்சு என் கால் எல்லாம் மூஞ்சி போயிடுது. நான் போயிட்டு வரேன். முதல்ல ஒரு 500 ரூபாய் எடு. ஏண்டா, டாக்டர் வந்து மாட்டை பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தானேடா ஃபீஸ் வாங்குவாங்க. இப்போது எதுக்குடா 500 ரூபாய்? எனக்கு செலவுக்கு வேணாமா? அப்படி டாக்டர் வரல, இல்லைன்னா போய் பக்கத்து ஊரில் போய் டாக்டரை கூட்டிகிட்டு வருவேன், இல்லைன்னா போய் ஏதாச்சும் ஒரு மருந்து வாங்கிட்டு வருவேன். வேணான்னு சொல்லுப்பா. எனக்கு என்ன, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, உனக்கு டாக்டர் இருக்கிறாங்களா இல்லையா யாருக்கு தெரியும்? அதுதான் 500 ரூபாய் கேட்டேன். சரி, இந்தா வாங்கிட்டு போய் சீக்கிரமாக டாக்டரை கூட்டிகிட்டு வாப்போ. உன்னை விட்டால் எனக்கு வேறு ஆளுங்களும் இல்லை. என்ன பண்ணி தொலைகிறது? அந்த பயம் இருக்கணும். அம்முட்டு தான் சொல்லிவிட்டேன். களவாணி பயப்புள்ள, வான் தொல்லை தாங்காம தான் உங்கள் ஆத்தா உன்னை கொண்டு வந்து ஏன் தலையில் கட்டிட்டு போயிட்டா. உன்னை வச்சு வேலை வாங்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுது. சரி போய் சீக்கிரமாக டாக்டரை கூட்டிகிட்டு வா. ஐயா டாக்டர் ஐயா, மாடுங்களுக்கும் லவ் ஃபெயிலியர் வருமா? மனுஷனுங்களுக்கு தான் எத்தனையோ தொல்லை இருக்குது. ஆனால் மாடுங்களுக்கும் தொல்லை இருக்குமா? அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குமா? தம்பி, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அது முதல்ல சொல்லு. எனக்கு நிறைய வேலை இருக்குது. இதை பற்றியெல்லாம் எனக்கு பேசுகிறதுக்கு இப்போது நேரம் இல்லை. அப்படிங்களாயா? சரி, எங்கள் மாடு ரொம்ப சோகமாக படுத்துட்ருக்கு, என்னான்னு தெரியல. நீங்கள் வந்து பார்க்குறீங்களா? அப்படியா? மாடு நல்லா சாப்பிட்டுச்சா? அந்த மாட்டை செக் பண்ணால் தான் நல்லா சொல்ல முடியும். மாட்டை பார்க்காம எப்படி சொல்ல முடியும்? எனக்கு இப்போ வேறு ஒரு இடத்துல அப்பாயின்மெண்ட் இருக்குது, நான் போகணும். நான் வந்து அப்பாயின்மெண்ட் முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன். ஐயா, இப்படி சொன்னால் என்னங்கய்யா? மாட்டுக்கு ஏதாச்சும் ஒரு மருந்து கொடுங்க. நீங்கள் மருந்து கொடுக்காம நான் இங்கேருந்து போக மாட்டேன். தம்பி, மாட்டுக்கு மருந்து செக் பண்ணிட்டு தான் கொடுக்க முடியும். ஐயோ, ஏதாச்சும் ஒரு மருந்து கொடுங்க ஐயா, இல்லைன்னா அந்த கிளவி என்னை போட்டு உசுறு எடுத்துடும். என்கிட்ட அந்த கிளவி போய் மாட்டுக்கு மருந்து வாங்கிட்டு வர சொன்னிச்சு. நான் மருந்து மட்டும் வாங்கிட்டு போகல, அவ்வளோதான். அடை என்னப்பா, நீ கொஞ்சம் கூட புரியாத பையனாக இருக்கிற. என்ன சொன்னாலும் நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற. நான் தான் செக் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து சொல்கிறேன் இல்லை. உங்கள் பாட்டிக்கிட்ட சொல்லுப்போ. இல்லைங்க சார், நீங்கள் மருந்து கொடுக்கலன்னா நான் வேறு எங்கேயாவது போய் மருந்து வாங்கிக்கிறேன். அடா சரி, என் பையன் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறான். சரி, இந்த மருந்தை வாங்கிட்டு போய் மாட்டுக்கு கொடு, நான் அப்புறமா வந்து பார்க்குறேன். சரிங்க ஐயா. கிளவி, இங்கே பாரு, மாட்டுக்கு மருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த மருந்து கழனி சல்லியில் கலந்து மாட்டுக்கு கொடு, சரியாயிடும். அப்போ சரி, நான் போட்டா? டேய் நில்லுடா. அதுக்குள்ளே எங்கே போகிற? டாக்டர் என்ன சொன்னார்? டாக்டரு செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு தான் சொல்ல முடியும்னு சொன்னார். அவர் வருவாராம். அவருக்கு இன்னொரு அப்பாயின்மெண்ட் இருக்கான், அது முடிச்சுட்டு இங்கே வந்து பார்க்குறாராம். அப்படி சொன்னாரா? சரிடா,
சரி மிச்சம் காசு கொடு. மிச்சம் காசா? ஆ, மிச்சம் காசெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட சினிமா பார்க்க போகணும். எனக்கு இந்த காசே பத்தாது. இன்னும் ஒரு 500 ரூபாய் இருந்தால் கூட. டேய், நான் என்ன இங்கே பணமரமாக வச்சிருக்கிறேன். ஒழுங்கா 100 ரூபாய் எடுத்துட்டு 400 ரூபா கொடுறா. ஆ, பல்லவி நீ ரொம்ப உஷார் தான். நான் எல்லாம் மிச்ச காசெல்லாம் கொடுக்க மாட்டேன். எனக்கு இதுவே பத்தாது. சரி, நான் போயிட்டு வரேன். இங்கே நின்றுட்டு இருந்தா எனக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஏண்டா டேய், காலையிலேயே படத்துக்கு போறியா நீ? ஆ, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து படத்துக்கு போயிட்டு அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு வருவேன். ஆ, டாக்டர் வந்தால் நீ பார்த்துக்கோ. அடப்பாவி, 500 ரூபாய் காலையில் இப்படி அமுக்கிட்டு போயிட்டானே. ம், என்ன பையனோ. இவன்கிட்ட எவ்வளவுதான் நான் உஷாரா இருக்கணும்னு பார்த்தா கூட எப்படியாவது என்கிட்ட இருந்து பணம் பிடிங்கிட்டு போயிடுறான். ம், இப்போ டாக்டர் வேற வந்தா அவருக்கு வேற ஃபீஸ் கொடுக்கணும். ம், எல்லாம் இவ ஆத்தால சொல்லணும். செல்லம் கொடுத்து கொடுத்து கெடுத்து வச்சிருக்கா. இப்போ யார் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறான். இப்படி ரவுடித்தனம் பண்ணிட்டு சுத்துறான்.